ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு பில்லியனர் பாத். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இன்ட்ராடே ட்ரேடிங்காக ஃபியூ ஸ்டாக்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னென்ன ஸ்டாக் நம்ம பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து நான் சூஸ் பண்ணியிருக்க ஸ்டாக் வந்து டாக்டர் ரெட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் டாக்டர் ரெட்டியில் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போயிடலாம். ஸோ 15 மினிட்ஸ் படி பார்த்தோம்னா இங்கே ஒரு இண்டிஸ்மெண்ட் எடுத்திருக்கு. ஸோ அஸ் ஆஃப் நோ ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இண்டிஸ்மெண்ட் ஸோ இண்டிஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இதை வந்து நம்ம பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணிக்கலாம். அகைன் இந்த ஏரியா வந்து சர்ச்னு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஒரு இண்டிஸ்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இண்டிஸ்மெண்ட்டை எடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து இது கீழே பிரேக் அவுட் கொடுத்ததுனால ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை வந்து நம்ம வந்து சர்ச்னு மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ சர்ச்னு மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ அஸ் ஆஃப் நவ் இப்போ வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நம்ம லோயர் டைம் ஃப்ரேம் போயிடலாம். ஸோ லோயர் டைம் ஃப்ரேம் போனோம்னா இப்போ 1 மினிட்லன்னு பார்த்துக்கிட்டோம்னா இங்கே ஒரு இண்டிஸ்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இண்டிஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த ஏரியா வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணிக்கும். இங்கே வந்து ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட ப்ரீவியஸ் ஸ்விங் லோ வந்து நம்ம வந்து சோச்னு மார்க் பண்ணிக்கலாம். சோச் 1 மினிட்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இண்டிஸ்மெண்ட் இங்கே இருக்குது 1 மினிட்ல. ஓகே, ஸோ டிஜிட்டல் பிஓஐயில் எந்த கன்ஃபர்மேஷனுமே வரல. ஸோ கீழே தான் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரீம் பிஓஐன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே தான் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரீம் பிஓஐயில் அன்மெடிக்கேட்டட் ஏரியா வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்குது. ஓகே, இந்த கேண்டில் இருக்குது. ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து ஸ்ட்ரக்சருக்கு மேலே பிரேக் அவுட் கொடுக்குற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் வந்து பை சைடு வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். இன்கேஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிற பட்சத்தில் எக்ஸ்ட்ரீம் பிஓஐயில் லிக்விடிட்டி வந்து ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் நம்ம தாராளமாக வந்து செல் கன்சிடர் பண்ணலாம். டில் எது வரைக்கும்னா 6544 வரைக்கும் வந்து நம்ம செல் கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்கே ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு பை சைடு என்ட்ரி தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். டில் எது வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து 6800 வரைக்குமே வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம் பை சைடு டார்கெட்டுன்னு பார்க்கும்போது. டார்கெட் 1 வந்து 6680யும் டார்கெட் 2 வந்து 6800 வந்தும் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்னன்னு பார்த்தலாம். அடுத்ததாக வந்து சன் டிவி. ஆல்ரெடி வந்து இது ஒரு நல்ல புல் மூவ்மெண்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தது. இன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 2% மேலே வந்து ரிட்டர்ன் கொடுத்துருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 மினிட்ல வந்து ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆயிருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து இண்டிஸ்மெண்ட் 15 மினிட்ஸில் ஒரு இண்டிஸ்மெண்ட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே பிரேக் அவுட் கொடுத்துருந்தது. ஸோ இந்த ஏரியா வந்து நம்ம சர்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு இண்டிஸ்மெண்ட் எடுத்திருந்தது. இண்டிஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருந்தது இங்கே. ஸோ இதை ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை வந்து நம்ம சர்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சர்ச்சுக்கு மேலே வந்து ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் கொடுக்கல. ஸோ லிக்விடிட்டி ஸ்வீப் மட்டும் தான் வந்து ஆயிருந்தது. ஸோ இப்போ லோயர் டைம் ஃப்ரேம் படி பார்த்துடலாம். ஸோ 1 மினிட் படின்னு பார்க்கும்போது ஸோ இண்டிஸ்மெண்ட் இங்கே வந்து இண்டிஸ்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருந்தது. ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருந்தது. அகைன் திரும்பியும் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு இண்டிஸ்மெண்ட் எடுத்துகிட்டு திரும்பியும் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருந்தது.
பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருந்தது. ஸோ நம்மளோட சோச்சுன்னு பார்த்தோம்னா 825ல இருக்கு சோச்சு. ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிற பட்சத்தில் வந்து ஸோ இங்கே இருக்க இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துகிட்டு வந்து கீழே பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிற பட்சத்தில் வந்து இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துட்டு கீழே விழுந்துட்டு திரும்பியுமே வந்து இங்கே லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிவிட்டு மேலே போகலாம். இல்லை இந்த ஏரியா வந்து பிரேக் அவுட் கொடுக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது கீழே பிரேக் அவுட் கொடுக்குதுங்கிற பட்சத்தில் இங்கே கிரியேட் ஆகிற இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து கீழே விழுகும். ஸோ எது வரைக்கும் போகும்னா 817 வரைக்கும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு லோயர் டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் தாராளமாக வந்து பை கன்சிடர் பண்ணலாம். டில் எது வரைக்கும் அப்படின்னா 840 வரைக்குமே வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போகிற ஸ்டாக் வந்து ஆர்இசி லிமிடெட். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து ஆர்இசி லிமிடெட். ஸோ ஏற்கனவே நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தபடி மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து 15 மினிட்ஸில் வந்து மேலே தான் போயிருந்தது. மேலே போயிருந்தாலுமே வந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம்னா இந்த ஏரியா வந்து அதாவது 563 வந்து நம்ம வந்து சோச்சுன்னு மார்க் பண்ணியிருந்தோம் 15 மினிட்ஸில். ஸோ அந்த ஏரியா வந்து இன்னும் அது பிரேக் அவுட் கொடுக்கல. இது மேபி வந்து இங்கே லோயர் டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா மேலே இங்கே வரைக்கும் 563 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ 1 மினிட் டைம் ஃப்ரேமில் பார்த்துடலாம். 1 மினிட் டைம் ஃப்ரேம் படி பார்த்துக்கோன்னா ஸோ 1 மினிட்லன்னு பார்த்தோம்னா இங்கே வந்து இன்டியூஸ்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து இதோட லோ வந்து எங்கே அப்படின்னா 847. இதோட லோன்னு பார்த்தீங்கன்னா 800. இது உங்களுக்கே தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஏரியா கீழே அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ். ஸோ அசாஃப்னா நம்ம முன்னாடியே ஏற்கனவே அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ். நம்ம ஏற்கனவே முன்னாடி லெவல்ஸ் எல்லாம் வந்து மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து 686ல் வந்து நம்ம வந்து சோச் வந்து மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ சோச் மார்க் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஸ்லைட்டாக மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆஃப்டர்நூன் 2 o'clock வந்து கீழே வந்து ஃபால் டவுன் ஆயிருந்தது. ஸோ 1 மினிட்ல வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ 1 மினிட்னு பார்த்தோம்னா ஸோ இன்டியூஸ்மெண்ட் இங்கே எடுத்துட்டு ஸ்ட்ரக்சர் இங்கே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அரௌண்ட் 688 கிட்ட. ஓகே, ஸோ இங்கே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்ப அகைன் ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 15 மினிட்ஸோட சோச்சை வந்து இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 15 மினிட்ஸோட சோச்சுக்கு மேலே வந்து வச்சிருக்க ஸ்டாப் லாஸ் எல்லாமே வந்து ஹண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே விழுக ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா வந்து 1 மினிட்ல வந்து சோச்சு ஏன்னா 1 மினிட்ல வந்து சோச்சை வந்து பிரேக் டவுன் பண்ணி வந்துருக்கு மார்க்கெட்டு. ஸோ இந்த ஏரியா வந்து சோச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கீழே வந்து க்ளோசர் கொடுத்துருக்கு. ஸோ நாளைக்கு மார்னிங் வந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதுங்கிற பட்சத்தில் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு ஷார்ப்பாக வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டில் எது வரைக்கும் அப்படின்னா 646 வரைக்குமே 45 வரைக்குமே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் வந்து கேப் அப் ஆகுது இல்லை இதெல்லாமே வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து பை சைட் கன்சிடர் பண்ணலாம். ஸோ டில் எது வரைக்கும் கன்சிடர் பண்ணலாம்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் டில் 725 வரைக்குமே வந்து நம்ம தாராளமாக பை சைடு வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்த்துடலாம்.
ஸோ நம்ம அடுத்ததா பார்க்க போற ஸ்டாக் வந்து பிஎஃப்சி. ஸோ பிஎஃப்சிக்குமே வந்து நம்ம ப்ரீவியஸா வந்து லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அதுபடி பார்த்தோம்னா வந்து 15 மினிட்ஸ்ல வந்து இன்னுமே வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. பட் 1 மினிட்ல வந்து அது வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருந்துச்சு. ஸோ லெவல்ஸ் வந்து பார்த்தலாம் 1 மினிட் படி. நம்ம ப்ரீவியஸா வந்து அடுத்து நம்ம 1 மினிட் பார்த்தலாம். 1 மினிட்ல வந்து இன்னுமே வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்க்குள்ளேயே வந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸ்லயே இன்னைக்கு போயிருந்தது. ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா 487 கீழ வந்து ஒரு பிரேக் டவுன் குடுக்குற பட்சத்தில வந்து இது சாலிடா வந்து கீழ விழுகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எது வரைக்கும் அப்படின்னா அரவுண்ட் 477 வரைக்குமே வந்து ஃபாலோ ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் இந்த ஏரியாவுக்கு மேல வந்து ஒரு பிரேக் அவுட் குடுத்தது அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைனே ஃபார்ம் ஆயிருக்கும். இன்கேஸ் பிரேக் அவுட் குடுக்குது அப்படிங்கிற பட்சத்தில வந்து இங்க வந்து ஒரு இன்டியூஸ்மென்ட் எடுத்ததுக்கு அப்புறமோ, இல்ல வந்து சப்போர்ட்ல வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் எடுத்ததுக்கு அப்புறமே வந்து டார்கெட் வந்து ஒரு 501 வரைக்குமே வந்து போறதுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அடுத்து நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து ஐஆர்சிடிசி. ஐஆர்சிடிசிக்கு வந்து நம்ம ஏற்கனவே வந்து லெவல்ஸ் எல்லாமே வந்து மார்க் பண்ணியிருந்தோம் ப்ரீவியஸ் வீக்ல. ஸோ என்ன ஆயிருந்ததுன்னா, ஒரு பியரிஷ் ஃபிளாக் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகி அது பிரேக் டவுன் ஆயிருந்தது. இப்போ என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னா, பிரேக் அவுட் பண்ணது வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு புல் பேக்காக வந்து மேல வந்திருக்கு. ஸோ இப்போ 15 மினிட்ஸ் படின்னு பார்த்தோம்னா, அது வந்து சோர்ச்ல வந்து ஒரு ரிஜெக்ஷன் போட்டு வந்து கீழ க்ளோசர் குடுத்திருக்கு. ஸோ நம்ம 1 மினிட்ல போனோம்னா ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ 1 மினிட் படின்னு பார்த்தோம்னா, கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். 1 மினிட்ல பார்த்தோம்னா, ஒரு இன்டியூஸ்மென்ட்ட வந்து ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மேல போயிருக்கு. ஸோ இந்த ஏரியாவ வந்து நம்ம வந்து சோர்ச்ன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேண்டில் கீழ இருக்க ஏரியா வந்து நம்ம சோர்ச்ன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து கன்டினியூஸாவே வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் தான் ஆயிருந்தது. ஸோ இந்த கேண்டிலுமே வந்து ப்ராப்பர் கீழ க்ளோசர் குடுக்கல. ஸோ ஸ்வீப் மாரி தான் இருந்தது. ஸோ இப்போ நம்ம மார்னிங் வந்து நாளைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் வந்து இந்த ஏரியா கீழ வந்து க்ளோசர் குடுக்குது அப்படிங்கிற பட்சத்தில ஒரு இன்டியூஸ்மென்ட் எடுத்ததுக்கப்புறம் தாராளமா வந்து நம்ம செல் சைடு வந்து கன்சிடர் பண்ணலாம். டில் எது வரைக்கும் டார்கெட் வச்சுக்கலாம் அப்படின்னா 868 வரைக்குமே வந்து நம்ம டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் குடுக்குது அப்படிங்கிற பட்சத்தில நம்ம வந்து 920க்கு மேல வந்து ஒரு க்ளோசர் குடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து ஒரு இன்டியூஸ்மென்ட் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம தாராளமா வந்து பை சைடு வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ அன்டில் த டைம் இது வந்து இன்னும் டவுன் ட்ரெண்ட் தான். இன்கேஸ் மார்க்கெட் வந்து அப்சைட் வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில நம்ம 920க்கு மேல க்ளோசர் குடுத்தா தான் வந்து நம்ம வந்து பை சைட் வந்து யோசிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இன்டியூஸ்மென்ட் ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறமே வந்து நம்ம வந்து பை சைட் போலாம். ஸோ டார்கெட் எது வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னா 955 வரைக்குமே டார்கெட் வச்சுக்கலாம். இன்னைக்கு ஸ்டாக்ஸ்க்கான டெக்னிக்கல் அனலைசிஸ் வந்து முடிஞ்சிருச்சு காய்ஸ். ஸோ இந்த மாதிரி டெய்லியுமே வந்து நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோ வந்து பார்க்கணும்னா நம்மளோட சேனலை வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய்.